களம் 8ல மும்பை இந்தியன்ஸ் அணியை போட்டு சோஷியல் மீடியால பொளந்துகிட்டு இருக்காங்க. அடிக்கிறது யாருன்னு பார்த்தா அதுவும் மும்பை இந்தியன்ஸோட ரசிகர்கள் தான். பின்ன 10 ஐபிஎல் தொடர்கள்ல கேப்டனா பங்கேற்று 5 ஐபிஎல் கோப்பைகளை வென்று கொடுத்த அந்த டீமோட கேப்டனே அசால்ட்டா தூக்கி எறிஞ்சா அந்த டீமோட பெரும்பாலான ரசிகர்கள் இப்ப கொதி படைஞ்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கி ஹார்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா அறிவிக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் அணியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை 13.2 மில்லியன். இப்ப நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோவர்கள் எண்ணிக்கை 12.6 மில்லியன். 24 மணி நேரத்துக்குள்ள 8 லட்சம் பேர் மும்பை இந்தியன்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜை அன்ஃபாலோ செய்திருக்காங்க. இது கண்டிப்பா அந்த அணியோட பெரும்பான்மையான ரசிகர்கள் அவங்களோட இந்த முடிவுக்கு எதிரா இருக்காங்கன்றத காட்டுது. மேபி சூரியகுமார் யாதவையோ இல்ல ஜஸ்பிரீத் பும்ராவையோ கேப்டனா அறிவிச்சிருந்தா கூட இவ்வளவு வெறுப்பு வந்திருக்காது. எம்ஐயை விட்டு ஜிடிக்கு போயிட்டு திரும்ப எம்ஐக்கு வந்த உடனே கேப்டனா ஹர்திக் அறிவிக்கப்பட்டதால் தான் இவ்வளவு கோபம் எம்ஐ ரசிகர்களுக்கு. அதுவும் இல்லாம இன்னும் இந்திய அணி கேப்டனா நீடிக்கிற ஒருத்தருக்கு இந்த நிலைமைனா கண்டிப்பா அது முதுகுல குத்துற செயல் தான். இதுல சிறப்பான சம்பவம் என்னன்னா எப்பயுமே எம்ஐ கூட சண்டையிட்டு இருக்க சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ரசிகர்களும் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.